அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அப்போ முதல்ல ஒரு செவ்வாய் திசை ஒரு 7.5 செவ்வாய் திசை 7 வருஷம் 3.5 வருஷம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் எதை பண்ணுறானோ அதெல்லாம் ஏட்டி போட்டியாகவே பண்ணுவான். எந்த லக்னமும் தன்னுடைய லக்னாதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட கூட்டாளிகளுடைய திசையோ புத்தி வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குமே தவிர அவனை வச்சு அமுக்கணும்னு நினைக்காது. அவன் நின்ன சாரநாதனுக்கு இது ஆப்போசிட் டீமாக இருந்துட்டா அந்த இது அமுக்கிறதுக்கே கவனம் செலுத்திட்டே இருக்கும். இப்போ சனி பகவானோட திசை நடக்குது, புத்தி நடக்குது. அவர் 2 கூடிய திசை 3 கூடிய திசை இருந்தாலும் அவன் நிற்கக்கூடிய சாரநாதனையும் கவனித்து தான் நல்லதாக கெட்டதான்னு சொல்லணும். எப்படியா இருந்தாலுமே புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை கண்டிப்பாக ஒரு விதத்தில் மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம வர வேண்டிய நபர்கள் சில பேர் இருக்கிறனால இப்போ இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவல்களை பற்றி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம். அதாவது நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காலையில் கூட நம்ம ராஜமுனி சொன்ன மாதிரி ஒரே நொடியில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, ஒரே நொடியில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, இல்லை ஒரே நிமிடத்தில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். எவனாச்சும் ஒரு 50 கோடி ரூபா பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது அக்கௌண்ட் நம்பர் போடும் பொழுது ஒன்றுங்கிற நம்பர் ஒரு 30 200 10 அப்படின்னு ஒரு நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னா அவன் 10ங்கிறதுக்கு பதிலாக 11க்கு இது போட்டால் வேணுமா அந்த அக்கௌண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். மற்றபடி படுத்து உருண்டாலுமே எங்கள் கோடீஸ்வரன் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மையான நிஜமே. அதுதான் ஒரு நொடியில் கோடீஸ்வரன் 1.5 நொடியில் கோடீஸ்வரனுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே கோடீஸ்வரன் தான். சோத்துக்கு திண்டாடுறவன் எவனுமே இருக்க முடியாது. அப்போ ஜோதிடத்தில் 12 லக்னம், மேசத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் 12 லக்னம் இருக்குது. இந்த 12 லக்னத்துக்குமே எந்தெந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்தால் அவங்களுக்கு யோகமான வாழ்க்கை அமையும் எல்லா விதத்துலையுமே அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயே சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் நீ டாப்பாக வந்துடுவே இந்த திசை வந்தா அப்படிம்பாங்க. எங்கே போய் டாப்பாக வர்றது? அடுத்த வரக்கூடிய திசை ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அடுத்த வரக்கூடிய திசை உனக்கு என்னப்பா சுக்கிர திசை, கூரையை பிச்சுக்கிட்டு உழுகு அப்படின்னு சொல்லிவிட்டு மோல்டு போட்டவன் ஓட்டை போட்டு விட்டுட்டானா எங்கேயாச்சும் உழுகுமான்ட்டு. கடைசியில் மழை தண்ணி தான் கீழே விழுந்துச்சு, அதுதான் மிச்சம். கூரை போட்டிருந்தவன் கொஞ்சம் பிரித்து விட்டு பார்த்துருக்கேன் ஏதாச்சும் உழுகுமான்னு, கூரையே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு எந்த திசை வந்தாலுமே நம்மளை பெரிய அளவுக்கு உருவாக்குமானா இங்கே 9 கிரகங்களில் எல்லா திசையுமே அவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 9 கிரகங்களுமே அவனுக்கு கெடுதலையும் கொடுக்கும். இதுதான் லாஜிக்கே ஜோதிடத்தில். சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் இங்கே சுபகிரகங்கள் நன்மை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அசுப கிரகங்கள் தீமை தான் கொடுக்கும், நன்மை கொடுக்க முடியாதனால இல்லை. எல்லா கிரகங்களும் நன்மை கொடுக்கும், எல்லா கிரகங்களும் தீமைக்கு தான் கொடுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய லக்னாதிபதி லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு தகுந்தாற்போல் தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமையும். இதுதான் லாஜிக்கே. அப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது சும்மா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தான். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான். என்னால் எதுவுமே இயங்க முடியாது. நான் இயங்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு தூண் நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், என்னுடைய மாணவர்கள், இப்போ திருநள்ளாயர் பாலையாவாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், ராஜமுனியாக இருக்கட்டும், அருள்முருகன் ஐயா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு கிரகம் தானாக இயங்காது. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தையும் வச்சு தான் அது இயங்கும். அதே மாதிரி அந்த கிரகம் எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, நல்லவன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரா இல்லை கெட்டவனோட வீட்டில் உட்கார்ந்துருக்காரா, அவருடைய ஆதிபத்தியம் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர், இப்படியெல்லாம் பல ஏங்களில் பார்த்து தான் அவர் நல்லது செய்கிறதோ கெட்டது செய்கிறதோ என்னமோ பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 10 லட்ச ரூபா கூட பணம் இருக்கும். இக்கட்டான சூழலில் வேலூரில் முச்சந்தியில் ரோட்டில் நின்று மாட்டிக்கிட்டோம்னா ஒரு 50 ரூபாய்னா கூட பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு போக முடியாது.
நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், எல்லா பக்கமே இருக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ என்ன, ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறாரு, அந்த கிரகத்துக்கு ஆதிபத்திய வீடு எது எது, இதையெல்லாம் வச்சு தான் பலன் சொல்ல முடியுமே தவிர நம்ம பாட்டுக்கு கொட்டாம் பொதுவாக சொல்லிட்டோம்னா அப்படின்னா பலன் சொல்கிறது தோற்று போயிடுவோம். இப்போ ஒரு லக்னம் இருக்குது, மேச லக்னம், அதிலிருந்து 12 லக்னம், எது வரைக்கும் மீன லக்னம் வரைக்குமே. அப்படின்னா முதல்ல கிரகங்களுடைய அந்த அவங்களுடைய டீம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோடைய சார்ந்த நண்பர்கள் யார் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பலன் சொல்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இப்போ நான் பேசுகிற வீடியோ வந்து புதுசாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதே நல்லா படித்தவங்களை கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைம்பாங்க, நல்லா படித்த ஆளுங்க. ஆனால் நல்லா படித்தவங்க, நல்லா பலன் சொல்கிறவங்க இந்த நார்மலான ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க கருத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அவங்க கருத்தை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் லாஜிக்கே, இப்போ நான் பேசுகிறது தான் லாஜிக்கே. அப்போ கிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே அவரில் ஒரு தேவர் போல், ஒரு கடவுள் போல், குலதெய்வம் போல், ஒரு பெரிய மகான். சுக்கிரன் என்பது ஒரு அபிலாசைகளுக்கு சார்ந்த கூடிய ஒரு கிரகம். எதுக்கும் தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய மதிப்பை கூட இழக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஆனால் குரு பகவான் கிடையாது, தன்னுடைய ஆசைக்காகவும் கூட அடக்கி வச்சு தன்னுடைய மரியாதைக்காக அவர் கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தேவர்களுடைய குருவுக்கு மட்டும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆசை வராதுனால இல்லை, குருவுக்கும் ஆசை வரும், எல்லா மூடும் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மதிப்போ மரியாதையோ கௌரவமோ எங்கேயாச்சும் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நினச்சி தன்னுடைய ஆசைகளை அடைக்குவார். ஆனால் சுக்கிரன் வந்து எனக்கு தேவை இப்போ என்ன நடந்தாலும் சரி என் ஆசை நிறைவேறணும், அதுதான் சுக்கிரன். இவங்க 2 பேர்த்துக்குள்ள காம்பினேஷன் இதுதான். அப்போ குருவோடைய சேர்ந்த நண்பர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்போ குருவோடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாவே குரு பகவானுக்கு வந்து நண்பர்கள்னால் சூரியன் வந்து அவருடைய கூட்டாளி தான், நெருங்கின கூட்டாளி. அதே மாதிரி சந்திரன் நெருங்கின கூட்டாளி நண்பர், செவ்வாய் அதே மாதிரி நெருங்கின கூட்டாளி, கேது பகவான் சூரியனுடைய இந்த குருவோடைய கூட்டாளி. அப்போ குருவுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவங்க எல்லாமே குருவோடைய பக்கத்தில் அப்படி ஒரு பெரிய படையோடு நிற்பாங்க. ஆனால் சுக்கிரனுடைய பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா அவங்க விளையாட்டுத்தனம் பண்ணுறக்கூடிய விளையாட்டு பசங்க தான். யார்? இந்த புதன், சனி பகவான், இந்த ராகு பகவான், இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே சுக்கிரனோட இருப்பாங்க. அப்போ யாரோட நம்ம இருக்கிறோமோ அதை வச்சு தான் மதிப்பு. நல்லவங்களோட இருந்தால் நல்ல மதிப்பு, கெட்டவங்களோட இருந்தால் கெட்டவான மதிப்பு. அப்போ எப்பயுமே ஒரு லக்னம், இந்த டீம் வேறு. இந்த சிம்பிளாக சொல்ல போனால் குருவோட டீமுங்கிறது ஒரு இந்தியா டீம் மாதிரினா சுக்கிரனோட டீமெல்லாம் ஒரு பாகிஸ்தான் டீம் மாதிரி. இந்த டீமுக்கு இந்த பாகிஸ்தான் டீம் எப்பயுமே ஒரு விதத்தில் எதிர்ப்பு. நம்ம பார்ப்போம்ல, கிரிக்கெட் விளையாடுறப்ப எந்த மேட்ச் போட்டாலுமே எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னா எல்லாரும் இப்படியே பார்ப்பான். நீ என்ன ஒன்றையோ தெரியாது, நீ அவனை அடித்து கொள்ளு அப்படிம்பா இங்கே உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அவங்க மேலே ஒரு வந்து என்னென்னா ஒரு விரோதத்தை, வன்மத்தை விதைச்சிக்கிட்டாங்க. அப்போ இந்த குருவோடைய டீமோடைய கிரகங்கள் யாரோ அவங்களுக்கு எல்லாமே சுக்கிரனோட டீமில் இருக்கிற ஆளுகள் எல்லாருமே ஒரு விதத்தில் எதிர்ப்பு, பிடிக்காது. இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ குருவுக்கு குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவங்கெல்லாம் ஒரு டீம்னா அடுத்து சுக்கிரனுக்கு சுக்கிரன், புதன், சனி, ராகு இவங்கெல்லாம் ஒரு முறை. அப்போ இவங்களுடைய லக்னத்தோடைய தசை நடக்குது, குருவோட டீமோட லக்னத்தோட தசை நடக்குதுன்னா அந்த லக்னத்துக்கு உண்டானவங்களுக்கு எல்லாமே ஒரு புதன் திசையோ, சுக்கிர திசையோ, சனி திசையோ, ராகு திசையோ வந்தால் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அரசியல்னே இதை நினச்சிக்கலாம், அரசியலே நினச்சிக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறது, இப்போ ஒரு ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தொகுதியில் ஒரு திமுகவில் ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வந்துடுறாரு. இந்த எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்துடுறாரு. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த தொகுதிக்கு வேணுங்கின பண்டை ஃபுல்லாக ஒதுக்குனா, ஆனால் என்ன சொல்லுவாங்க மக்கள், எங்கூர் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ இவர் வந்தார், இவர் தான் எல்லா சகுலையும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இவங்க மேலே தான் மோகமே தருமே தவிர அந்த ஏடிஎம்கே மேலேருந்து கொடுத்தவங்க மேலே மோகம் வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா தொகுதிக்கும் கொடுக்குறத விட இந்த தொகுதிக்கு வர்றதில் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இதுதான் ஜோதிடமே, இப்படி தான் ஜோதிடமே பார்க்கணும். அது மாதிரி இந்த லக்னத்தோடைய திசைகள், இப்போ குரு பகவானுடைய லக்னம், சூரிய பகவானுடைய லக்னம், சந்திர பகவானோட லக்னம்,
கேது பகவான் இவங்க இப்படி மாதிரி லக்ன செவ்வாய் பகவான் இவங்களுடைய லக்னமெல்லாம் வர்றப்ப புதன் திசையோ சனி திசையோ இல்லை சுக்கிர திசையோ ராகு திசையோ வந்தால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற பலனை எந்த விதத்தில் கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுக்கிறதுல தான் முக்கியத்துவம் கவனமாக இருக்கும். அதையும் மீறி தான் அவங்க நின்ன சாரநாதன் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, ஒன்றுமே பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும், கொடுக்கலின்னா நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிருமே அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது செய்யும். இதுதான் மேட்ரு. அப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்னத்தோடைய அதிபதி செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய்க்கு மேச லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது, 5 கூடியனோட திசை தான். அப்போ சூரிய திசை நடந்தால் நல்லது நடக்குமானா நிச்சயம் சூரிய திசை வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், ஒரு நிர்வாக திறமை கொடுக்கும், தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இது எல்லாமே ஏறுமுகமான வாழ்க்கை அமையும். இதுலேயும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது தான், ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்கிறதையும் நீங்கள் அப்பப்போ பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, குரு இருக்கிறாரு, குரு அவருக்கு சார்ந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் முழுசாக அந்த ஆள் நல்ல ஆள். ஆனால் இந்த குரு புதனுடைய நட்சத்திரத்துலேயோ சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயோ இல்லை சனியோட நட்சத்திரத்துலேயோ இல்லை ராகுவோடைய நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் குரு பகவான் வந்து ஒரு 50% நல்லது செஞ்சுட்டு மிச்சம் 50% நல்லது செய்ய முடியாமல் தடுமாறுவார். இதுதான் லாஜிக்கே, இதுதான். அப்போ மேச லக்னத்துக்கு சூரிய திசை வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம். அதுவும் தன்னுடைய கூட்டாளிகளுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, கௌரவம். அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் என்ன, இப்போ குரு இருக்கிறாரு, இந்த செவ்வாய் மேச லக்னம், ஒரு சூரிய திசை நடக்குது, அது ஒரு கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துலேயோ அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணத்துலேயோ அல்லது புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதியிலையோ அல்லது அசுவினி மகம் மூலம், இது கேதுங்கிறது அந்த பக்கம் இந்த பக்கங்கிற மாதிரி தான் ஒரு டாபிக். இப்படி எல்லாமே அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சூரிய திசை ஏறுமுகமான வாழ்க்கையை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதே சந்திர திசை நடக்குது, சந்திர திசை நடந்து அந்த சந்திரன் தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த குருவோடைய கூட்டாளிகளான சூரியன் குரு இவங்களோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் கண்டிப்பாக நிலம் வாங்கிடுவாங்க, வீட்டை கட்டிடுவாங்க, சொத்து வாங்கிடுவாங்க, நல்ல மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா, இப்படி அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் சந்திரனே வந்து ஆப்போசிட்டான புதனோட நட்சத்திரத்திலேயோ இல்லை சனியோட நட்சத்திரத்திலேயோ இல்லை சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ இருந்துட்டால் நிச்சயம் அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் சிறப்பு இல்லாமல் போகிறது, சங்கடத்தோடு வாழ்கிறது, இவர் சுய தொழில் செஞ்சால் தொழிலில் நட்டமாகிறது, பார்ட்னர் ஏமாத்துறது, இதெல்லாமே சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சந்திர திசையே நடந்தாலும் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயம் குடும்பத்தில் சுய தொழில் மூலம் நண்பர்கள் மூலம் அவங்க நிறைய ஏமாற்றங்களை கண்டிப்பாக அடைவாங்க. நம்மளுக்கு சந்திர திசை சூப்பர் திசை, கேந்திரத்தோடைய திசை நம்மளுக்கு கொட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொட்டும், அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் கொட்டுதா இல்லை கொட்டாமல் இருக்குதா அப்படிங்கிறது கூரை பிச்சுக்கிட்டு பார்க்கணுங்கிறது அதை வச்சு தான் பார்க்கணும். இதுவே செவ்வாய் திசை தன்னுடைய திசையே நடக்குது. அப்போ தன்னுடைய திசையே நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த செவ்வாய் லக்னத்துக்கு உண்டான திசையும் அவரே தான், 8 கூடையோட திசையும் அதே தான். அப்போ என்ன, லக்ன பாவத்தையும் அந்த திசையில் இயக்குவார், 8ஆம் இடமான பிரச்சனையும் இயக்குவார். அப்போ முதல்ல ஒரு செவ்வாய் திசை ஒரு 7.5 செவ்வாய் திசை 7 வருஷம், 3.5 வருஷம் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் எதை பண்ணுறானோ அதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே பண்ணுவான். 3.5 வருஷம் கிளம்பிச்சு அடுத்த 3.5 வருஷம் இவன் பண்ணுறது பூரா இவனுக்கே ஒரு எதிர்ப்பாகவே பண்ணிகிட்டு இருப்பான். இவனே பிரச்சனையாக ஆயிடுவான். அந்த நேரத்தில் தான் தேவையில்லாத போகிறது, அங்கே போகிறது, வம்புக்கு போகிறது, சண்டைக்கு போகிறது, வாக்குவாதம் பேசுகிறப்ப ஒழுங்காக பேசுகிறது இல்லாமல் சண்டை பண்ணுற மாதிரியே பேசுகிறது, இப்படியெல்லாம் அமைப்பு கொடுப்பான். இதுவே ஒரு கேது திசை நடக்குது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவேளை நல்லவனோட நட்சத்திரமாக இருக்கணும், குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பணங்காசு, பொருளாதாரத்தில் நல்ல அறிவில் ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். இப்போ இதுவே இந்த மேச லக்னத்துக்கு சப்போஸ் அவங்களுடைய திசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரோட திசை? சுக்கிர திசை, அடுத்தது வந்து புதனோட திசை,
அடுத்தது வரக்கூடிய சனியோட திசை இதெல்லாம் வந்துட்டால் மேச லக்கணத்துக்காரங்க படாத பாடுபடணும். அது சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி எல்லாம் இப்படி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், நான் நோட்டில் ஒரு கதையாக எழுதி நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க. கடன் ஆகிறது, அசிங்கப்படுறது, ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிடு போ அப்படின்னு சொல்லிட வேண்டியது, இப்படி எல்லாமே நடக்கும். அப்போ இதிலிருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகத்துடைய திசைகள் நடும் பொழுது நல்லது பண்ணும், இல்லைன்னா அது கெடுதலை தான் பண்ணும். இப்போ ரிஷப லக்கணம் இருக்குது. அப்போ ரிஷப லக்கணத்தோடைய அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிர திசை வந்தால் அதிர்ஷ்டம். 20 வருஷம், 20 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் சூப்பரான வாழ்க்கை அமையும், பொண்ணு பொருள் அமையும். ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, பருவ வயசு குழந்தை, சுக்கிர திசை நடக்குது. அது என்ன காடா வாங்கு, மாடா வாங்கு, இல்லை தோட்டத்துறவா வாங்கு, அந்த பிள்ளைக்கு சின்ன முறுக்கு கிடைக்கிறது, நல்லா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சூப்பராக கிடைக்கும், நல்லா அட்டாசமாக சாப்பிடும். சாதாரண ஜட்டி போட்டுட்டு இருந்த பொண்ணு சுடிதார், அதுக்கு உண்டான அந்த சின்ன குழந்தைக்கு என்ன பிக்கஸ்ட் ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய அழகு பார்ப்பாங்க. வேணுங்கிற அளவுக்கு தீனி கிடைக்கும். அதனுடைய அதாவது அந்த குழந்தைக்கு மீறிய உணவு, அந்த ஆடம்பர வாழ்க்கை அந்த குழந்தைக்கெல்லாம் அமைக்கும். அதுவும் எப்படி ஒரு 10 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே 10 வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கிறதையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கலைன்னா நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு அடுத்தது போகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க சில பேர். இந்த தசை எனக்கு சுக்கிர தசை வந்துருச்சு, காரை வாங்கிட்டான், பைக்கை வாங்கிட்டான், மாட்டை வாங்கிட்டான், காட்டை வாங்கிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு 10 வருஷத்தில் ஆடம்பரம் பண்ணுற மாதிரியே 11ஆவது வருஷத்துலேயும் ஆடம்பரம் பண்ணுவான். எல்லாத்துக்குமே தான். இன்றைக்கி நம்மளுக்கு பணம் 2000 ரூபா கிடைக்குதுன்ட்டு நாளைக்கு 2000 ரூபா தான் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. 3 நாளைக்கு 2000 ரூபா இல்லாமல் சுத்தமாக உட்காந்துருப்போம். அப்போ எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறோமோ அதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் தான் சுக்கிர திசையிலேயே சுக்கிரன்ற நட்சத்திரம் சப்போஸ் ரிஷப லக்கணத்துக்கு குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துலேயோ விசாகத்திலேயோ பூரட்டாதிலேயோ இருந்து தசை கிரகம் முட்டு சாரநாதன் வாங்கி நின்றுட்டா சுக்கிர திசை 10 வருஷத்துக்கு மேலே அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்தில் 20ஆவது வருஷம் அடி எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக கடன்காரன் ஆயிடுவான், கடனால் அசிங்கப்பட்டே தீருவான். அப்போ சுக்கிர திசை எனக்கு கொட்டுன்னு அந்த ஜோசியர் சொன்னார், ஒன்றும் கொட்டிலையே, நாகபாம்பு தான் படம் எடுத்துக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிற கதையாக தான் இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு சனி திசை வந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சனி புத்தி வந்தாலும் நல்லாயிருக்கும், ராகு புத்தி வந்தாலும் சரி, ராகு திசை வந்தாலும் ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மிதுன லக்கணத்துக்கு எப்பயுமே குரு திசை அப்படிங்கிறது நிச்சயம் வராது இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு குரு பகவான் எப்பயுமே டீம் ஆப்போசிட்டுன்ட்டேன். அது இல்லாமல் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதியும் அவரே தான், அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குரு திசை வந்துட்டாவே நிச்சயம் அவங்க குடும்பத்தில் கர்மத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும். இந்த குரு திசத்தில் 16 வருஷம் அப்படின்னா ஒரு 8 வருஷம் அப்படிங்கிறது அவங்க நின்னக்கூடிய நட்சத்திர சாரநாதன் மிதுன லக்கணத்தோடைய அதிபதி புதன் பகவானுடைய கூட்டாளியான சனி பகவானுக்கோ இல்லை சுக்கிரனாகவோ அல்லது ராகுவாகவோ அவனோட சாரத்தில் இது இருந்து ஒரு வேளை குருதிசை நடந்ததுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அப்படியே ரெகுலராக கொண்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் அந்த குரு சூரியன் சந்திரனோட நட்சத்திரத்தையே இருந்துட்டால் திருமண வாழ்க்கை சொல்லவே தேவையில்லை. எந்நேரம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயந்தான். கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையில்லாத சங்கடம் வர்றது, சுய தொழிலை ஏமாத்திடுறது, கூட்டாளி என்னை இந்த காலத்தில் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது, அடுத்தவனுக்கு நம்பி பணம் போட்டு நான் பணம் ஏமாற்றிட்டான், கையெழுத்து போட்டு ஜாமீன் போட்டு இவன் ஏமாற்றிட்டான், இவன் பிரச்சனைக்கு போய் நான் நல்லவன்னு போய் என் பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது, இது எல்லாமே நடக்கும். அந்த 10 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வீட்டில் கர்ம காரியங்கள் நிச்சயமாக ஒன்று நடந்தே தீரும். நல்லா புரிஞ்சுக்கணும். மிதுன லக்கணத்தில் குரு திசை இது நடந்து குரு இது தன்னுடைய நண்பர்களுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டால் 10ஆவது வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்தில் கர்ம காரியங்கள் நடைமுறையில் நான் பார்த்துருக்கிறேன், நடக்குது. இதுதான் உண்மை. இப்போ கடக லக்கணத்தை எடுத்துக்கிறோம். கடக லக்கணத்துடைய ஓனர் நம்மளுக்கு தெரியும், சந்திரன். அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு எப்பயுமே சூரியனோட திசை வந்தால் பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். குரு திசை நடக்குது அப்படின்னாலும் அந்த குரு திசையும் அவங்களுக்கு எப்படியோ ஒன்று எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு சாதகமான ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு சாதகமாக ஒரு ஆள் இருந்தான்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அவன் எவ்வளவு தான் தப்பு செஞ்சாலும் அவனை தூக்கி விடுறதுலையே தான் நான் கவனம் செலுத்திட்டு இருப்பேன். எல்லா மனுஷனும் அதே தானே. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிடுறான்,
நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? காப்பாற்றலான்னு தானே 99% நினைப்பீங்க. 1% வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது அப்படின்னா அவன் கிரிட்டிக்கலாக மாட்டிக்கணும். எல்லா விளம்பரத்தில் ஒரு யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் அவனோட மூஞ்சி பர்சன் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, எந்த லக்னமும் தன்னுடைய லக்னாதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட கூட்டாளிகளுடைய திசையோ புத்தி வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குமே தவிர அவனை வச்சு அமுக்கணும்னு நினைக்காது. அவன் நின்ன சாரநாதனுக்கு இது ஆப்போசிட் டீமாக இருந்துட்டா அந்த இது வந்து அமுக்கிறதுக்கே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ கடக லக்னத்துக்கு குரு திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த திசையெல்லாம் வந்தாவே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான். இதுவே கடக லக்னத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். கடக லக்னத்துக்காரங்களுக்கு புதன் திசையோ இல்லை சனி திசையோ அல்லது சுக்கிர திசையோ இந்த ராகு திசையோ வந்துட்டால் கண்டிப்பாக அவங்க பல விதத்தில் அந்தந்த கிரகங்கள் எங்கே இருக்குதோ அதனை சார்ந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ கடக லக்னத்துக்கு சுக்கிரன் யார்? கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ அந்த நேரத்தில் தான் தேவையில்லாமல் வீட்டை கட்டி நான் வாஸ்து கோளாறு அதாயிருச்சு இதாயிருச்சு, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வீட்டுக்காக கடனை வாங்கினேன், இப்போ கடனை கட்ட முடியல, இப்படி பல்வேறு சிரமங்கள் அணுகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அனுபவிப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம ஒரு ஜோதிடத்தை பார்த்து பலன் சொல்லணும்னா இந்த கிரகம் எங்கே இருக்குது, அவர் யாரோட நட்சத்திரம் இருக்கார், இவனுக்கு இவங்க கூட்டாளியா, இவங்களோட ஆதிபத்தியம் என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு கோர்வையாக கொஞ்சம் நாளைக்கு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பழக எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ சிம்ம லக்னம் இருக்குது. சிம்ம லக்னத்தோடைய அதிபதி சூரிய பகவான். அப்போ குரு திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும், சூரிய திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும், சந்திர திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும், செவ்வாய் திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும், கேது திசை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அவங்கள பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றிட்டு போயிடும். ஆனால் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும் சுக்கிர திசை வரக்கூடாது, புதன் திசை வரக்கூடாது, சனி திசை வரக்கூடாது. இப்படி இந்த திசைகள் வந்தால் அவன் நிற்கக்கூடிய அந்த கிரகங்கள் அவனுக்கு சாதகமான கிரகத்தோட நட்சத்திரத்தில். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், புதன் திசை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி சுக்கிர திசை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி ராகு திசை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த திசை வருது, அப்படியே அவங்க ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க நிற்கிற நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரநாதன் இந்த சிம்ம லக்னத்தோட சூரியனோட கூட்டாளி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துலேயோ இருந்து, அடுத்தது ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துலேயோ இருந்து, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியிலையோ இருந்து, மிருகசீரிட, சித்திரை, அவிட்டத்தில் இருந்தால் ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சிம்ம லக்னம் தான், எனக்கு சுக்கிர திசை சூப்பராக இருந்தது, இவர் சொல்கிறது பூரா பொய்யா இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற சாரநாதன் வந்து அவங்களுக்கு சாதகமான ஆளாக உள்ள ஒருத்தர் இருப்பான். ஒரு தாலுகா ஆஃபீஸில் இருக்குது, நம்மளுடைய ஃபைல் போகவே மாட்டேங்குது தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு அப்படின்னா அங்கே நம்ம ஃபார்மை உள்ள தாசில்தார்கிட்ட கொண்டு போய் சொருகிறதுக்கு இந்தியன் படம் மாதிரி தான், ஆஃபீஸர் ஒரு கையெழுத்து வேணும் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை எடுத்து பின்னாடி வச்சுட்டு கரெக்டாக இழுத்து விட்டுருவானே, அது மாதிரி நோட்டு கீழே விழுகு, அந்த கதை மாதிரி தான். நம்மளுக்குன்னு ஒரு சாதகமான ஆள் உள்ள அந்த தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கெட்ட கிரகத்தோடைய தசை நடக்குதுன்னா நம்மளுக்கு ஆஃபீஸில் சொருகிற மாதிரி சாதகமான அவனுக்கு சாதகமான ஆள் உள்ள ஒரு ஆள் அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகத்தை எளிமையாக ஓட்டிகிட்டு போக முடியும். இதுவே கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடாத திசை குரு திசை கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு சந்திர திசை வரவே கூடாது. கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு சூரிய திசை வரவே கூடாது. இந்த திசை எல்லாமே கண்டிப்பாக அவர்களுடைய பொருளாதாரத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு பாதகம்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை சப்போஸ் இப்போ ஒரு குருதசை நடக்குது கன்னி லக்னத்துக்கு 16 வருஷம், அந்த 16 வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள்னாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரநாதனை வச்சு தான் அந்த 16 வருஷத்தில் பாதி வருஷம்னாச்சும் நல்லா ஓட்டலாமா, இல்லை இவன் சொன்ன மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி இந்த ஊர்லேயே இருக்கலாமா, இல்லை துபாய் நம்ம போயிடலாமா அப்படிங்கிற கதை தான். அப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு திசையோ அடுத்தது வந்து சூரிய திசையோ சந்திர திசையோ வந்தால் அந்த காலகட்டங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எடுக்கிற முடிவை
நம்ம வாட்டுக்கு எடுத்து இப்போ இன்றைக்கி போயிட்டு இருக்கிற மாதிரியே போகும்னு நினச்சி எடுக்கக்கூடாது. இவ்வளோதான். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அடுத்தது இப்படித்தான் நடக்கணும், அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு தண்ணி, நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு செலவு இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த 4 நாளாக நம்மளுக்கு பணம் 2,000 5,000ன்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம புத்தி குரங்கு புத்தி, நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு நம்மளுக்கு எவனோ ஒருத்தன் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போடுவான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை செலவு பண்ணி போடுறது. ஆனால் அந்த நேரத்தில் தான் வர வேண்டிய பணம் கூட வராது. அப்போ அந்த திசையில் தான் அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அப்போ கன்னிலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர தசை வந்தால் சூப்பராக இருக்கும், புதன் தசை வந்தாலும் சூப்பராக இருக்கும், சனி தசை வந்தாலும் கன்னிலக்கணத்துக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட அவன் நின்ன நட்சத்திரங்குது சூரியனோட நட்சத்திரத்துலேயோ அடுத்து சந்திரனோடைய நட்சத்திரத்துலேயோ குருவோடைய நட்சத்திரத்துலேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல திசை தான் நடக்குது அப்படின்லாம் கனவு காணக்கூடாது. நல்லதுன்னு நடக்குது, பின்னாடி ஒருத்தன் ஆப்பு வைக்கிறதுக்கு அருவாளோடு இருக்கிறான், நம்ம பார்த்து சூதானமாக இருக்கணுங்கிறதுலையும் கவனம் வச்சுக்கிட்டே வரணும். இப்போ துலா லக்னம் வருது, துலா லக்னத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த குரு திசையெல்லாம் மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். குரு நல்லவர் சுபகிரகம், சந்திரன் நம்மளுக்கு நல்லவர் சுபகிரகம், சுக்கிரன் நல்ல கிரகம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகங்களும் நன்மையும் செய்வதில்லை தீமையும் செய்வதில்லை. அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை வச்சு தான் நன்மையோ தீமையோ செய்கிறாங்க. இதுதான் உண்மை. நம்ம வாட்டுக்கு வந்து இந்த திசை நம்மளுக்கு சூப்பர்னு சொல்லிடவே கூடாது. அப்போ துலா லக்னத்துக்கு குரு திசை வரக்கூடாது. அப்போ துலா லக்னத்துக்கு முதல்ல யார், துலாம் விருச்சிகம் தனுசு 3 கூடையனோட திசை 6 கூடையனோட திசை. அப்போ இந்த துலா லக்னத்துக்காரங்க குரு திசை வந்ததுன்னா எங்கேயாச்சும் போய் அப்போ தான் மாப்பிள்ளை எங்கே இருக்கிற, சும்மா வா ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடுவான். நேராக போனோன்னே சரி சாப்பிட்லாம், அதெல்லாம் இருந்துட்டு போகுது, பணம் ஒரு 2 லட்ச ரூபா கேட்ட மாப்பிள்ளை ஃபைனான்ஸில், இந்த நாளைக்கு வந்து வாங்கி சொன்னால் இப்போ என்னமோ தெரியல பணம் வச்சுருக்கிறேன் இப்பயே வந்து வாங்கிட்டு போங்கிறாங்க. வா மாப்பிள்ளை போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணும் இன்றைக்கி, நான் எல்லாம் என் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் நான் தான் பான்சர் இன்றைக்கி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜாமீன் கையெழுத்து போடும்பாங்க. சரி மாப்பிள்ளை அடிச்சுடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி உடனே அவன் எல்லா மோகத்துலேயும் இப்படி போட்டு 2 கிலோ இழுத்துட்டு போயிடுறது. எழுத்து போடணுன்னே 2 மாதத்துக்கு ஒழுங்காக வட்டி கட்டுவான். 3ஆவது மாதம் வட்டியாவது குட்டியாவது எல்லா பணத்தையும் இவன் கொஞ்சோண்டு பணத்தை தீர்த்து அவனு எல்லாம் தீர்த்து முடிச்சுன்னு 3ஆவது மாதம் வட்டி கூட அவனால் கட்ட முடியாது. அப்போ தான் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணால் கூட நம்பர் தட்டுனா உடனே இவர் தொடர்பு இல்லைக்கு வெளியில் உள்ளாருங்க, இந்த குருதிசை வர்றவங்களுக்கு தொடர்பு இல்லைக்கு வெளியில் உள்ளாருங்க அப்படியே எடுத்து பேசினாலும் யாராச்சும் ஒருத்தர் எடுத்து பேசுவாங்க, ஐயா வந்து வெளியில் போயிருக்காரு, ஐயா பூஜையில் இருக்காரு, ஐயா புனஸ்காரத்தில் இருக்காரு அப்படிம்பாங்க. இல்லை சாமி பூஜை புனஸ்காரம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வேறு லெவலில் சாமி. அப்போ என்னென்னா அந்த கையெழுத்து ஜாமீன் போடுற விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை. அது 6 கூடியவனா சொல்லவே தேவையில்லை. கடன், வம்பு, வழக்கு, தலைமறைவு, பணத்துக்கு பயந்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை, இப்படி எல்லாமே குருதிசை வந்தால் நடக்கும். ஏதாச்சும் தப்பி தவறி ஏதாச்சும் இந்த அணைக்கட்டிலேருந்து உடஞ்சி போகிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு எட்டி பார்க்கணும் அப்படின்னா வழி எங்கே இருக்கும், அங்கே வந்துருன்னு பாயிண்ட் இருக்கு. ஏதாவது சப்போஸ் லக்னாதிபதிங்கிற சுக்கிரனுடைய கூட்டாளி பரணிலையோ பூரத்துலேயோ போராட்டத்துலேயோ அடுத்தது நம்ம சனியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியிலையோ ஆயிலையும் கேட்ட ரேவதிலையோ ஏதாச்சும் அப்படிக்குது குறுக்குது கொஞ்சம் நின்றுட்டா கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய சாக்கடையை கொஞ்சம் நோண்டி அந்த சாக்கடையை வெளியே தள்ளி விடுறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அது முட்டை இல்லை குருதிசை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் நின்று, இல்லை ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்து, அல்லது மிருகசீரிடம் சித்திர அவிட்டத்தில் நின்று, கிருத்திகை உத்திராடத்தில் நின்று தசை இது நடந்துருச்சு. துலா லக்னத்துக்கு குரு திசை செத்தாண்டா சுலைமான் அப்படிங்கிறாங்கல்ல, இது புதுக்கலை உண்டு, செத்தாண்டா சுலைமான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வாழ்க்கை. அப்படி சொல்ல அவ்வளோதான். 16 வருஷத்தில் சொல்கிறாங்கல்ல, நான் அந்த திசையில் சொன்னார், அந்த ஜோசியர் சொன்னார், குரு திசை வந்த உடனே நீ எங்கேயோ போயிடுவேனாங்க. அவன் சொன்னது கரெக்டு தான், நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கே போயிட்டேன், ஊரை விட்டு தலைமறைவாக போயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கிரகத்தை ஒரு தசை நடக்குது இந்த லக்னத்துக்கு அப்படின்னா நல்லது கெட்டதை முடிவு பண்ணுறது சாரநாதனே சாரநாதனே சாரநாதனே. இதை தான் நீங்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும். இப்போ விருச்சிக லக்னம் நடக்குது. இப்போ விருச்சிக லக்னத்துடைய ஓனர் செவ்வாய் தான். விருச்சிக லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு அவங்களே ஒரு பிரச்சனையான ஆள், கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா நீ கேட்டு பாருங்க, என்னால் தாங்க கெட்டதும்மா,
என் வீட்டுக்காரி அப்போவே அவனுக்கெல்லாம் கையெழுத்து போடாதேன்னு சொன்னான். ஓங்கி அப்பிட்டு நான் போய் அவனுக்கு கையெழுத்து போட்டேன். இல்லை அவகிட்ட சண்டை பண்ணிவிட்டு நான் போய் போட்டேன். அப்பயும் நான் கேட்கல, போய் மாட்டிக்கிட்டு இப்போ நான் முழிக்கிறேன். அப்போ என்னென்னா அவங்களுக்கு அவங்களையே பிரச்சனையை உருவாக்கிக்குவாங்க. ஒரு நல்ல விஷயங்கள்னு அது கெட்டு போயிருன்னு தெரியும், மாட்டிக்கும்னு தெரியும், தெரிஞ்சும் போய் அவங்க வேணும்னே என்னென்னா வேணும்னே அவங்களும் பண்ண போகிறதில்ல, அவங்களும் நல்லவங்க தான். இந்த கிரகங்கள் மட்டும் இவனை எப்படியாவது ஒன்று சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணுன்னு கிரகங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யாருனாலையும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஒரு 10 லட்ச ரூபா கடன்காரன் ஆகிறவன் ஒரு 4 லட்ச ரூபாயில் கடன்காரன் ஆகிக்கலாம். அதுக்கோசரம் நீங்கள் அப்படியே கிரகத்தை எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுனா நீங்கள் கடன்காரன் ஆக முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீ அனுபவிப்ப, அசிங்கப்படுவேன், கொஞ்சமாக அசிங்கப்படுவேன். கடன்காரனுக்கு கொஞ்சமாக கடன்காரன் ஆகுவேன். அதாவது கட்டக்கூடிய கடனாக மாறும். கட்டவே முடியாமல் மஞ்சள் நோய் குடிக்கிற அளவுக்கு போகாது. அதுதான் ஜோதிடம் பார்க்கணுங்கிறது. அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் தசை வந்தாலும் முதல்ல ஒரு 3 வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓடும். அடுத்த 3 வருஷத்தில் தான் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களே ஒரு விதத்தில் எதிரி தான். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் தான். இந்த விருச்சிக லக்னத்துக்கு எப்பயுமே சனி திசை, சுக்கிர திசை, புதன் திசை இதெல்லாம் வரவே கூடாது. விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசை மட்டும் வந்துட்டால், நீங்கள் யாராச்சும் விருச்சிக லக்னம் இருக்கிறீங்களா? புதன் திசைக்கு எது கடந்து வந்திருக்கிறீங்களா? இல்லை புதன் புத்திக்கு எது நடந்து அப்படி கரண்டில் ஓடிட்டுருக்குதா இருக்காச்சு? இல்லை. ஓகே, இல்லாத வரைக்கும் சந்தோஷம். அப்படி புதன் திசையெல்லாம் வந்துட்டால் அது 8 கோடியினோட திசை, அதே மாதிரி 11 கோடியினுடைய திசை. அப்போ என்னாகும்? புதன் திசையில் எல்லா விதமான ஆசையை காட்டி, மோகத்தை காட்டி கடைசியில் அசிங்கப்படுத்திட்டு போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் திசை வருது, சுக்கிர திசை வருது, சனி திசை வருது. நீங்கள் விருச்சிக லக்னத்துக்காரங்களை கேட்டு பாருங்கள், எனக்கு எந்த 7.5 சனி வந்தாலும் எனக்கு நல்லதே செய்யலிம்பாங்க. நீங்கள் விருச்சிக லக்னத்துக்காரங்களை மட்டும், விருச்சிக ராசிக்காரங்களை 7.5 சனி 12 வந்தாலும் சரி, விரையச்சனியாக இருந்தாலும் சரி, ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, குடும்பச்சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டச்சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் எந்த சனியுமே எனக்கு நல்லது செய்யலிம்பாங்க. எப்படி நல்லது செய்யும்? அவர் தான் உனக்கு 8ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. அவர் எந்த சூழ்நிலையும் நல்லதே செய்ய மாட்டார். அப்படி ஒருத்தர் நல்லது செய்கிறாரு அப்படின்னா உனக்கு வேண்டப்பட்டவன் போய் உட்காந்துருக்கணும். அங்கே கூட உனக்கு வேண்டப்பட்டவன்னா யார்? சாரநாதன் போய் உட்காந்துருக்கணும். குருவோ அடுத்து செவ்வாயோ அல்லது சூரியனோ சந்திரனோ போய்க்குது அப்படி சைடில் கொஞ்சம் உட்காந்துருந்தா, ஏய் விட்றா மாப்பிள்ள, நான் இருக்கிறேன்டா, வாடா பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், அப்படி ஒரு ஆறுதல் தட்டி அப்படி கோர்வையாக கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். இதைத்தான் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தனுசு லக்ன அதிபதியே குரு தான். ஏற்கனவே சொல்லிக்கிற குரு தான் ஓனரே தனுசு லக்னத்துக்கு. புதன் திசை வந்ததுன்னா மோசம். தனுசு லக்னத்துக்கு பாதகஸ்தானம். அது இல்லாமல் அவர் ஆப்போசிட்டு 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும். தனுசு லக்னத்துக்கு புதன் திசை வருது. பொண்ணு எல்லாம் பொண்ணு பார்க்குறப்ப பொருத்தமெல்லாம் ஒழுங்காக இருக்குதான்னு பார்த்து பண்ணணும். இல்லைன்னா நம்ம நயன்தாரா தான் வேணுன்ட்டு அங்கே போனேன்னா கவுண்டமணி தங்கச்சிக்கு பெயிண்ட் அடித்து கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னே விடிக்கிறப்ப குளிக்கிறப்ப எல்லாம் கலராக போகும் பார்த்தீங்களா? அந்த கதை தான். பெயிண்ட் அடித்து போகிற கதை தான். இவன் நான் கட்டுறப்போ என்னமோ தெரியல, இந்த பொண்ணை போட்டாவில் நான் கூட உண்மையாலுமே பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் இப்படி இருந்தேன்னா இப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் முதல்ல இப்படி இருந்தேன்னா இப்படின்னு பார்க்கல, முதல்ல இப்படி தான் பார்த்தேன். பார்த்தா அப்படி பார்க்குறதுக்கு லட்சணமாக ஜம்முன்னு இருக்குது அந்த அம்மா. நல்லா ஃபேஸுக்கு எல்லாம் பார்த்தா அப்படியே அட்டாசமாக இருக்குது. அந்த வீடியோவை டச் பண்ணி பாருங்கன்னு, அந்த வீடியோ மேக்கப் வீடியோ டச் பண்ணி பார்த்தோன்னே இப்படி இருந்தது பார்த்தோன்னே அந்த அம்மா கருன்னு அந்த மேக்கப் இல்லாமல் அதுக்கெல்லாம் பட்டிட்டிங்கிறவங்கெல்லாம் வச்சு அந்த அம்மாவை அழகுபடுத்தியிருந்தாங்க. அது மாதிரி தான். அப்போ தனுசு லக்னத்துக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னா திருமண விஷயத்தில் பொருத்தமெல்லாம் ஒழுங்காக இருக்குதா, இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி தொழில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கிறீங்க, கவனமாக பண்ணணும். புதன் திசை வரும்பொழுது, புதன் புத்தி வரும்பொழுது பிஸ்னஸ் பண்ணோம்னா பார்ட்னர் மூலம் நம்ம கண்டிப்பாக ஏமாற்றம் அடைஞ்சே தீருவோம். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் மைனஸை கொடுக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு புதன் திசை வரக்கூடாது. சுக்கிர திசை வந்தால் நல்லதா அப்படின்னா, சுக்கிர திசை தனுசு லக்னத்துக்கு அவர் நிற்கக்கூடிய சாரநாதனை வச்சு முதல்ல ஒரு 10 வருஷமோ அடுத்த 10 வருஷமோ நல்லது கெட்டது முடிவு பண்ணுறதுக்கு அவர் நிற்கக்கூடிய சாரநாதனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இப்போ சனி பகவானோட திசை நடக்குது, புத்தி நடக்குது, அவர் 2 கூடிய திசை 3 கூடிய திசை இருந்தாலும் அவன் நிற்கக்கூடிய சாரநாதனையும் கவனித்து தான்
நல்லதாக கெட்டதான்னு சொல்லணும். எப்படியா இருந்தாலுமே புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை கண்டிப்பாக ஒரு விதத்தில் மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ குரு தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்தால் ஒரு 7 வருஷத்தில் 3.5 வருஷம் செம்ம டாப் லெவலில் போயிடுவாங்க. அடுத்தது டாப் லெவலில் எந்த அளவுக்கு போச்சோ அந்த அளவை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அமைப்பை அந்த கடைசி 3.5 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படித்தான் இந்த ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஃப்ளைட்டு கீழே இறங்கியே ஆகணும். 3.5 வருஷம் இப்படி ஏறுற ஃப்ளைட் அடுத்த 3.5 வருஷம் இப்படி இறங்கும். அது ஒழுங்காக இறங்குறப்ப எங்கேயாச்சும் குழிகண்டில் இடிக்காமல் இறக்கணும். அப்படின்னா கவனமாக இறக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நம்ம நடவடிக்கை, நம்ம பண்ணுற வேலைப்பாடுகள் இதையெல்லாம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அடுத்த 3.5 வருஷம் நீ எப்படி ஏறினியோ அங்கேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து எல்லாம் பீஸாக பிடுங்கிட்டு போயிடும். கடைசியில் பார்த்தா அந்த திசையில் ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். நம்ம சூரிய திசை அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சப்போர்ட் பண்ணும். சந்திர திசையும் சப்போர்ட் பண்ணும். இப்போ மகர லக்கணம் இருக்குது. நான் சொல்கிற மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர திசை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு எங்கேயோ போயிடுவான். அதுவும் மகர லக்கணத்துக்காரங்களுக்கு அதிபதி சனி, அந்த சனியோடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியிலையோ இல்லை பரணி, பூரம், பூராடத்துலேயோ சுக்கிரனுக்கு இது இருந்து திசை நடந்துட்டா 20 வருஷம் சொல்லவே தேவையில்லை. மோல்டை ஓட்டை போட்டு கரெக்டாக கம்பி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். வீட்டில் கூரையாக இருந்ததுன்னா கூரையை எல்லாம் அவுத்துட்டு மேலேருந்து உழுகிற மாதிரி வச்சுக்கலாம். உண்மையை தான் சொல்கிறேங்க. மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர திசை வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மகர லக்கணத்துக்கு சுக்கிர திசை எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி? 5, 10 கூடியவன். ஒன்று திரிகோணமாகவும் வருவார், ஒன்று கேந்திரமாக வருவார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு திரிகோணமாக வரக்கூடிய கிரகமும் கேந்திரமாக வரக்கூடிய கிரகங்களும் ஒரே கிரகமாக வந்தால் அந்த கிரகம் ராஜ யோகத்தை கொடுக்கும். இதுதான் லாஜிக்கே ஜோதிடத்தில். மாறி வந்தால் தான் பிரச்சனை. அப்போ மகர லக்கணத்துக்காரருக்கு சுக்கிரன் திரிகோணாதிபதியாகவும் வருவார், கேந்திராதிபதியாகவும் வருவார். தன்னுடைய நட்சத்திரத்தில் மட்டும் இருந்துட்டான் அவனுக்கு கூட்டாளி, நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதிலேயோ அடுத்தது பரணி, பூராடத்துலேயோ இப்படி இருந்து திசை நடத்திட்டா சுக்கிர திசை பணங்காசு அள்ளிடலாம், மாற்றமே இல்லை. அப்போ தான் சொல்லுவாங்க, காடு வாங்கினேன், தோட்டம் வாங்கினேன், வீட்டை கட்டினேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளைக்கு நல்லா வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்துட்டேன், பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், பேங்க் பேலன்ஸ் ஒரு 25-30 லட்ச ரூபா இருக்குது, கார் வாங்கிட்டேன், நல்லா செட்டில்டுங்க அப்படிம்பாங்க. அடுத்து வரக்கூடிய அப்படியே அந்த அப்போ சூரிய திசையினுடைய அப்படியே லைட்டாக பார்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரிய திசை கொஞ்சம் மக்கர் பண்ணும். அப்போ நம்ம சுக்கிர திசையிலேயே நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக அமைச்சு வச்சுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே புதன் திசை வந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மகர லக்கணத்துக்காரங்களுக்கு. சனி திசை வந்தாலும் ஓரளவுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை அமையும். இப்போ கும்பலக்கணத்தை எடுத்துக்கிறோம். கும்பலக்கணத்துடைய ஓனராரு சனி பகவான் தான். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னாலும் இது அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள். சுக்கிர திசை வருது கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு. அது எத்தனை கூடிய திசை? 4 கூடிய திசை. அப்படியே பாருங்கள் இங்கே பக்கம் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 9 கூடியனோட திசை 4. கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மகர லக்கணத்துக்கு ஒரு திரிகோணம் முதல் திரிகோணமாகவும் 2வது கேந்திரமாக வரும். ஆனால் கும்பலக்கணத்துக்கு முதல் கேந்திரமாகவும் 2வது திரிகோணமாக வரும். நான் தான் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, எந்த லக்கணத்துக்குமே 12 லக்கணத்துக்குமாவே ஒரு கிரகம் கேந்திரமாகவும் திரிகோணமாகவும் வந்தால் அந்த கிரகம் எப்படியாவது அவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். இதுதான் ஜோதிடத்துடைய மூல விதியே இதுதான். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சனி திசை வந்தாலும் சரி, சுக்கிர திசை வந்தாலும் சரி, புதன் திசை வந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும், இறங்குமுகமான வாழ்க்கையாக இருக்காது. அதே கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு வரக்கூடாத திசை அப்படின்னா செவ்வாய் திசை வரக்கூடாது, சூரிய திசை வரக்கூடாது, சந்திர திசை வரக்கூடாது. இப்படியெல்லாம் திசைகள் வந்தால் அவங்களுக்கு பிரச்சனை. செவ்வாய் திசை வருது, கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல நம்பிக்கை நாணயத்தில் அசிங்கப்படுவாங்க. தேவையில்லாத வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு எல்லாமே வரும். சந்திர திசை வருது, எங்கேயாச்சும் போய் கடன் வாங்கி வம்பு வழக்கு, தேவையில்லாமல் கோர்ட்டு ஜெயிலுக்கு போகிறது, தேவையில்லாத பிரச்சனை வர்றது, இதெல்லாம் நடக்கும். சூரிய திசை நடக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பார்ட்னருக்குள்ளே சண்டை, பார்ட்னர்கள் மூலம் மன வருத்தம், பார்ட்னரை ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை கொடுக்கும். இதே குரு திசை நடக்குது, கண்டிப்பாக நம்ம சேர்த்தி வச்சுருக்கிற சொத்து கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சேர்த்தி வச்சுருக்கிறாங்க,
அப்போ அந்த சேர்த்தி வச்ச பணத்திலிருந்து தான் கை வைக்கிற மாதிரி வரும். பொருளாதார பிரச்சனை வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பணம் விரயமாகும். சம்பாரித்து எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்களோ அவங்க குழந்தைகள் வந்து கொஞ்சம் அழிப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அவன் நிற்கக்கூடிய சாரநாதனை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதே மீன லக்னம், மீன லக்னத்துடைய ஓனர் குரு பகவான் தான். அப்போ குரு பகவானுக்கு செட்டாகாத ஆள் அப்படின்னாவே முதல்ல சுக்கிரன் தான். நேர் மறைமுகமான எதிரி, ஸ்ட்ரெயிட்டான எதிரி. ஒரு வில்லன் படத்தில் இருக்கிறாங்க, 2 பேர் வில்லன் இருக்காங்கன்னா அந்த வில்லனுக்கு ஆப்போசிட் தான். ஆனால் சைடில் இருக்கிற அவங்க ஆளுக்கு இவங்க ஆளுகளுக்கு எப்பயும் சண்டை வரும். அப்போ மீன லக்னத்துக்காரங்க சப்போஸ் புதன் தசை நடக்குது அப்படின்னா வீடு கட்டக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக கட்டணும். இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டட வேலை செய்கிறவங்கக்கிட்ட, இல்லை வேலையாட்கள்கிட்ட, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தில், இல்லைன்னா இடம் புறம்போக்கு, இல்லைன்னா இடத்துல வில்லங்கம், இது மாதிரி ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி போய் வண்டி வாகனத்தில் கீழே விழுந்து எந்திரிக்கிறது, கைகால் சிரைச்சிக்கிறது, இது எல்லாமே மீன லக்னத்துக்காரங்களுக்கு புதன் தசை நடந்ததுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்துலலாம் கவனமாக போகணும். படிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களாக மந்தமாக தான் கொடுக்கும் புதன் தசை வந்தால். புதன் திசையில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி கல்யாணம் ஆகி போச்சு, மீன லக்னத்துக்காரன் புதன் திசை நடக்குது, நான் செய்கிறது தான் பெருசுன்னு மட்டும் பேசக்கூடாது. நீ பெருசுன்னு பேசுனீன்னா உன் சம்சாரம் அடுத்த நாளே பொட்டி தூக்கிட்டு ரெடியாக கிளம்பி போயிடும். ஏன்னா மீன லக்னத்துக்கு புதன் ஒரு விதத்தில் 7ஆம் இடத்து அதிபதியும் பாதகாதிபதியும் பொட்டி தூக்கிட்டு ரெடியாக போகணும். அப்போ உன் குடும்பத்தோடு நீ பிழைக்கணும்னா உன் தலையெழுத்து இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகணும். இல்லைன்னா மாட்டிக்குவோம். இதே சுக்கிர தசை நடக்குது, அது என்ன திசை? 3-8 கூடனுடைய திசை. 3-8ங்கிறது நான் ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்கிறது மென்டல் அப்படிம்பேன். 3-8னா மென்டல், பைத்தியம்னு அர்த்தம். 3ஆம் இடம்னா மனசு, 8ஆம் இடம்னா எதிர்மறையாக செயல்படுது. அப்போ மனசு எதிர்மறையாக செயல்படுறது என்ன? நல்லா இருக்கிறவன் நெய் 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 நெய்ன்னு இருக்கிறது. நல்லா இருக்கிற நான் நெய் 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 நெய்ன்னு என்ன அர்த்தம்? அவன் மென்டல்னு அர்த்தம். மெண்டல்னால் பைத்தியம் பிடிச்சிட்டு அலைய மாட்டான். மெண்டல் எப்படி பண்ணுறானோ, எதை பண்ணுறானா, என்ன தெரிஞ்சு பண்ணுறானா, இவன் என்னடா தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானா, என்ன நல்லா தானே இருக்கிறான், இவன் என்ன லூஸாவே அப்படிங்கிற மாதிரில நம்மளே சொல்கிறோம்ல நடைமுறை வாழ்க்கையில், இவன் என்ன லூஸாவே, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தே லூஸ் மாதிரி வளர்றியான், பேசிகிட்டு இருக்க கை வாங்குறியான் அப்படிங்கிற மாதிரில. அப்போ 3-8 கூடிய திசை மெண்டலுக்கு தகுந்தாப்பில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ மீன லக்னத்துக்காரங்க சுக்கிர திசை வர்றப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில்? 3ஆம் இடமான கையெழுத்து, ஜாமீன், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், செல்ஃபோன்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கரண்ட்டு சாக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. மீன லக்னத்துக்கு புதன் திசை நடக்கும் பொழுதோ சுக்கிர திசை நடக்கும் பொழுதோ இந்த கரண்ட்டு விஷயத்தில் கைதொடும் பொழுது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சாக் அடிக்கும், எதிர்மறையாக செயல்படும். பெண்கள் விஷயத்தில் ஒரு படிக்கிற பையன், ஒரு 22 வயசு பையன், 23 வயசு பையன், மீன லக்னம், சுக்கிர திசை நடக்குது, கண்டிப்பாக பிள்ளைகளால் அசிங்கப்படுவான், அவமானப்படுவான். எவனோ ஒருத்தர் அந்த கிரகம், அதாவது அந்த சுக்கிரன் நின்ற கிரகம் ஒருவேளை மீன லக்னத்தோட அதிபதியான குருவோ சூரியனோ சந்திரனோ அவனுடைய நட்சத்திரத்துக்கு இருந்துட்டாலும் இவன் வேற ஒருத்தன் பண்ணின தப்புக்கு இவன் பலிகடாயிடுவான். எப்படியா இருந்தாலும் அந்த அசிங்கம் வரும், கடைசியில் தப்பிச்சுக்குவான். இதுவே அவனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்துட்டான், யார்? சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயோ இல்லை சனியோட நட்சத்திரத்துலேயோ இல்லை புதனோடைய நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில் அசிங்கம், அவமானம், படிக்கிற விஷயத்தில் தாமதம், படிப்பு கெட்டு போகிறது, அவமானம் ஆகிறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சனி திசை வருது, ரொம்ப கவனமாக இருக்கணும். 11 கூடிய திசை, 12 கூடிய திசை, சம்பாரிச்ச காசை பத்திரமா பார்த்துக்கணும். நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்காது, அயன சயன தாம்பத்திய சுகம் சிறக்காது. இப்படி பல விஷயத்தில் அனுப்பிப்பாங்க. அப்போ அதே மீன லக்னத்துக்கு குரு திசை வந்தால் சூப்பராக இருக்கும், செவ்வாய் திசை வந்தால் அருமையாக இருக்கும், சூரிய திசை வந்தால் அற்புதமாக இருக்கும், சந்திர திசை வந்தால் நல்லா இருக்கும். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே எந்த ஒரு கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் தான் நல்லதோ கெட்டதோ செய்யுமே தவிர தனிப்பட்ட முறையில் இவன் எனக்கு நல்லவன் நானே சொல்லுவேன். ஏப்பா அந்த அண்ணன் என்னை பார்த்தா அடிக்கடி பார்த்தா சிரிக்கிறாரு, எப்போ போனாலும் வணக்கம் சொல்கிறாரு, இந்த அண்ணன் எனக்கு போய் துரோகம் பண்ணுவாரன்னா எனக்கு அப்போ அவன் தான் வச்சுருப்பியான். எனக்கு எவன் கூட்டாளின்னு நான் நினச்சிக்கிட்டு, ஏப்பா என்கிட்ட தங்கமாக பேசுகிறாப்புலையாப்பா, நான் போனால் எனக்கு டீ வாங்கி கொடுக்குறாப்புல, டிஃபன் வாங்கி கொடுக்குறாப்புல, ஜம்முன்னு என்னை பார்த்துக்கிறாப்புல, நல்ல மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினச்சேன்னா
பொதுவாக சொல்கிற ஜோதிடத்துக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா அவன் தான் எனக்கு முதல்ல ஆப்படிப்பான். ஏன் அப்படின்னா அவன் நிற்கக்கூடிய சாரநாதனை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும். திருப்பி நான் பேசுகிறது என்னென்னா சாரநாதனை போய் எட்டி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அப்போ குருவோடைய டீமுக்கு சுக்கிரனுடைய டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு விதத்தில் மறைமுக எதிரி. இவங்களுடைய தசை நடக்குது, அவங்களோட புத்தி நடக்குது அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக போயிட்டே இருக்கணும். அப்போ 12 லக்னத்துக்காரர்களும் உங்களுக்கு சாதகமான கிரகத்தோடைய தசை நடந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கும். அப்படி சாதகமாக நடக்க வேண்டிய கிரகத்தோடைய தசா புத்தி எனக்கு சாதகம் பண்ணல அப்படின்னா அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது நம்ம முதல்ல மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னம் தானே இவங்களோட டீமு. மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தனுசு, மீனம். இந்த 6 லக்கணத்துக்காரங்களுக்குமே எப்பயுமே சுக்கிர திசையோ புதன் திசையோ சனி திசையோ, கிட்டத்தட்ட ராகு அவங்களோட டீம் தான், ராகு திசையோ வந்தால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும், கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். இந்த கிரகமெல்லாம் எந்தெந்த வீட்டில் நிற்கிதோ, எந்தெந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த வீட்டை பார்க்குறாங்களோ அவங்களுடைய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுவே அடுத்த சுக்கிரனுடைய டீமோட இது மாதிரி ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்துக்காரர்களுக்கு எப்பயுமே சூரிய திசை, சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, கேது திசை, இப்படியெல்லாம் ஒரு திசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எனக்கு சூப்பர்னு மட்டும் மனசில் கர்வம் கொள்ளாமல் அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த திசை கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும் ஊருக்குள்ளே, இல்லைன்னா நம்மளை போட்டு அமுத்திடுவாங்கங்கிறது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம திசைக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுக்கணும். அப்படியும் அந்த திசை நம்மளுக்கு நல்லது செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த கெட்ட கிரகத்தோடைய திசைகள் நல்ல திசைகளோட நல்லவனுடைய நட்சத்திரத்தில், அதாவது நம்மளுடைய லக்னத்திற்கு நல்லவனுடைய நட்சத்திரத்தில் நின்று நடத்தினா ஓரளவுக்கு வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். இதுதான் ஜோதிடத்தில் 12 லக்னத்துக்காரர்களுக்கு ஒரு திசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு முடிவு பண்ணுறது. இப்படி தான் பண்ணணுமே தவிர வேறு எந்த விதத்தில் பண்ணினாலும் சிறப்பான பலனை கொடுக்காது. அப்போ ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கார், அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த கிரகம் எந்த வீட்டுக்குண்டான ஆதிபத்தியம், இவன் யாரோட சேர்ந்துருக்கிறான், இப்படியெல்லாம் பணங்கோலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 5 விஷயம் தான் லாஜிக்கு. ஒரு திசை நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்னா முதல்ல அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறார், நல்லவனோட வீட்டில் இருக்காரா, சரி நல்லவனோட வீட்டில் இருக்கார், சரி நல்லவனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, 2வது ஸ்டெப்பு. சரி நல்லவனை எல்லாம் பார்க்குறாரா, 3வது ஸ்டெப்பு. சரி இவர் எந்தெந்த வீட்டுக்கு ஓனர், எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த விஷயத்தை பார்த்து நல்லா இருந்ததுன்னா நல்லதாக சொல்லுங்கள், இதெல்லாம் கெட்டதாக இருந்தால் கெட்டதாக சொல்லுங்கள். இவ்வளோ தாங்க ஜோதிடமே, இதுக்கு மேலே ஜோதிடத்தில் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் இவ்வளோ தான் ஜோதிடமே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் சொல்கிறதுக்காக இருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டான நன்மை தீமைகளை எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நிச்சயமாக நகரும். இதில் பெரிய பெரிய ஆளுங்க கூட போடலாம், நாளைக்கு கமெண்டில் வந்து போடலாம், தப்பாக கூட போடலாம், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இது அனைத்துமே நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து அடுத்தவங்களை ஃபார்மேட் பண்ணி சொல்லல, நான் ஜாதகம் பார்த்தேன்னா நான் இப்படி தான் பார்ப்பேன், ஆனால் இது எனக்கு கரெக்டாக வருது, அதனால நான் கரெக்டாக வர்ற விஷயத்த சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து, இதற்கு நான் பொறுப்பு அல்ல. எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுது, அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த தருணத்தில் பொறுமையாக இந்த விஷயத்தை கேட்டு ரசித்த அனைவருக்குமே என்னோடய சரவண பரணி பாரதி அப்படிங்கக்கூடிய நானும் என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.